சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் யாருக்கு வெற்றி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு, இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆதரவு அதிகம் உள்ளது, யார் மீண்டும் முதலமைச்சராக வர மக்கள் விரும்புகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது என்பது குறித்து கருத்து கணிப்பு நடத்திய முடிவுகளை வெளியிடப்பட்டது. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை அமைக்கும், யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் மெகா கருத்து கணிப்பு நடத்தி வருகிறது. இதில் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது கருத்து கணிப்பில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாக்கு யாருக்கு விழும் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதில் 20% பேர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதனையடுத்து அதிமுகவிற்கு 15% பேரும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 4% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீர்கள் என்றால் 3% பேரும் ஆதரவு தெரிவித்தனர். மீண்டும் உள்ள 58% பேர் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதனையடுத்து பார்க்கும் பொழுது முடிவெடுக்கவில்லை என்று கூறுகிறார். இதனையடுத்து இந்த 58% பேரின் வாக்கு யாருக்கு செல்வது என்பது தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து யார் முதலமைச்சராக வர வேண்டும், தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் கருத்துகள் கணிப்பில் ஒரு சொல்லுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 39% மக்களும் வாக்களித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று 36% பேர் வாக்களித்துள்ளனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சராக வேண்டும் என்று 13% பேர் தெரிவிக்கப்பட்டுள்ளன என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கு 7% பேரின் ஆதரவு இருக்கிறது. மற்றவர்களின் பெயர்களை 5% குறிப்பிடப்பட்டுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாருக்கு தமிழ்நாட்டை 5 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் எந்த கட்சி ஆட்சி செல்வாக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளும் வகையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் வடமண்டலத்தில் உள்ள 58 தொகுதிகளில் திமுகவுக்கு 26 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 16 தொகுதிகளும், 11 தொகுதிகளில் இழப்பீடாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் உள்ள 61 தொகுதிகளில் திமுகவுக்கு 18 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 38 தொகுதிகளும், 5 தொகுதிகளிலும் இழுபற்றியாகவும் செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டத்தில் உள்ள 46 தொகுதிகளில் திமுகவிற்கு 31 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 8 தொகுதிகளும், இழுப்பீடாக 7 தொகுதிகளும் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. மக்களே, தென்மண்டலத்தில் பொறுத்தவரைக்கும் மொத்தம் உள்ள 58 தொகுதிகளுக்கும் திமுகவிற்கு 22 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 25 தொகுதிகளும், இழுபற்றியாக 11 தொகுதிகளும் செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை மண்டலத்தில் உள்ள 16 தொகுதிகளில் திமுகவிற்கு தொகுதியில், அதிமுகவிற்கு 3 சட்டமன்ற தொகுதிகளும், 5 தொகுதிகளும் இழுபற்றியில் செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது மக்களே, திமுக அதிமுக கடும் மோதலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக திமுக கூட்டணிக்கு 105 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 90 இடங்களும், இழுபறியாக 39 இடங்களும் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதிகளில் யார் பக்கம் செல்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் அதிருப்தியடைந்த நாம் தமிழர் கட்சி, வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகள் ஒரு இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தொகுதிகள் கூட தரப்படவில்லை. ஆனால் அதே சமயம் ஆளுங்கட்சியின் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட சூழலாக சென்னையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு பலருக்கும் இருக்கிறது. இந்த கனவை நினைவாக்க நல்ல சேனலை வழங்குகிறது. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது சென்னை சிறுசேரி இதனையடுத்து பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட சூழலாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள், தகவல்கள்
நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அடுத்த காலையில் சந்திப்போம். மீண்டும் நன்றி, வணக்கம்.